பாடைக்கட்டி மாரியம்மன் கிராமத்தின் காவல் தெய்வம். பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு மலைகளாலும் காடுகளாலும் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் அடிக்கடி அம்மை நோய், வறட்சி, பஞ்சம் போன்ற பேரழிவுகள் வந்து மக்களை வாட்டின. மக்கள் தினமும் உயிர் பயத்தோடு வாழ்ந்தனர். ஒரு வருடம் அம்மை நோய் கொடூரமாக பரவி கிராமத்தில் பலர் உயிரிழந்தனர். இறந்தவர்களை அடக்கம் செய்ய இடமில்லாமல் பாடைகளை கட்டி வரிசையாக வைத்தனர். அந்த இரவில் கிராமத்தின் மூத்தவனுக்கு ஒரு கனவு வந்தது. கனவில் செம்மஞ்சள் சேலையும் கரங்களில் வேப்பிலை, கண்ணில் தீப்பொறியும் கொண்ட ஒரு அம்மன் தோன்றினாள். நான் இந்த கிராமத்தின் காவல் சக்தி. உங்களின் வேதனையைக் கண்டு இங்கு வந்தேன். இந்த பாடைகளைக் கட்டிய இடத்திலேயே என்னை நிறுத்துங்கள். என்னை வழிபட்டால் நோயும் தீமையும் விலகும் என்று கூறினாள். அடுத்த நாள் அந்த கனவை கிராமத்தார் அனைவருக்கும் சொன்னார்கள். அனைவரும் ஒன்று சேர்ந்து பாடைகள் கட்டிய அந்த இடத்தில் ஒரு சிறிய கல் வைத்து அம்மனை பாடைக்கட்டி மாரியம்மன் என்று அழைத்து வழிபடத் தொடங்கினர். அதிசயம் நடந்தது. அம்மை நோய் மெதுவாக குறைந்தது. மழை பெய்தது. பயிர்கள் செழித்தன. குழந்தைகளின் சிரிப்பு மீண்டும் கிராமத்தில் ஒலித்தது. அன்று முதல் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தில் வேப்பிலை, மஞ்சள் நீர், கூழ் ஊற்றுதல், தீமிதி போன்ற நேர்த்திக் கடன்கள் செலுத்தப்பட்டன. அம்மன் கோபம் கொண்டால் நோய் வரும், அருள் புரிந்தால் வாழ்க்கை வளம் பெறும் என்ற நம்பிக்கை மக்களிடையே வேரூன்றியது. இன்றும் அந்த கிராமத்தில் பாடை கட்டி மாரியம்மன் துணை இருந்தால் எந்த தீங்கும் அணுகாது என்று மக்கள் பக்தியுடன் கூறுகிறார்கள். அம்மன் அங்கே கோயிலில் மட்டுமில்லை, கிராமத்தின் காற்றிலும் மண்ணிலும் மக்களின் நம்பிக்கையிலும்